இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்துச்சு. இன்றைக்கி என்னை பார்க்க வந்த பேஷண்ட், சார் நீங்கள் வீடியோவில் சொல்கிற மாதிரி நான் கரெக்டாக சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு சுகர் குறையவே மாட்டுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணார். என்னடா இவ்வளோ கரெக்டாக எடுத்து ஏன் சுகர் குறையலன்னு சொல்லி எக்ஸசைஸ் பற்றி கேட்டேன். அதுவும் பர்ஃபெக்டாக செய்கிறேன்னாரு. அப்போ நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு, நைட்டு டான்னு 10:30 மணிக்கெலாம் நான் சாப்பிட்ருவேன் சார் அப்படின்னாரு. இது ஒன்று போதும் உங்கள் சுகரை உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு. வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு 24 மணி நேரமும் ஒரே மாதிரி இயங்காது. நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம கல்லீரல், நம்ம கணையம் இரண்டுமே சோர்ந்து டயர்டாக ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். அப்போ இந்த 10 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் 10 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கணையம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறதால நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கிற சுகரை குறைக்கிறதுக்கு நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். இதனால் என்ன ஆகுதுன்னா, கல்லீரல்லேருந்து அதிகமான சுகர் ரிலீஸ் ஆகுது. இதோட எஃபெக்டாக உங்கள் கணையம் ப்ளஸ் கல்லீரல் ரெண்டுமே அதிகமான சுகரை உற்பத்தி பண்ணுறதால அதிகாலை நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய சுகர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரி பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் வழி, நைட்டு உங்கள் சாப்பாடை 7லேருந்து 8 மணிக்குள்ளே முடிச்சிடுங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமாவது சிம்பிளாக ஒரு வாக்கிங் போங்க. நைட்டு உங்கள் சாப்பாட்டில் சிறுதானியங்களை சேர்த்துக்க பாருங்கள், இல்லைனா அடை மாதிரி சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க பாருங்கள். சாப்பாடை நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க. இந்த விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்ம சுகர் ஈஸியாக குறையிறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ தவிர்க்க வேண்டிய ஐட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோறு, ரவா உப்புமா, இட்லி மற்றும் எண்ணெய் பலகாரங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கமும் இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். நேரம் லைட்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு 20 நிமிஷம் நடங்க. தண்ணி நிறையா குடிங்க. மனசை சந்தோஷமாக வச்சுங்க. காலையில் உங்கள் சுகர் கண்டிப்பாக 30 பாயிண்ட் குறையிறத கண்ணெதிரில் பாருங்கள்.